ஆசிரியர் சொல்லுவார், ஒரு தனி மனிதனுக்கு இழைக்கப்படுகின்ற படுகொலை அநீதியாக கருதப்படும், ஒரு சமூகத்திற்கே இழைக்கப்படுகின்ற படுகொலை வெறும் கணக்குகளாக மட்டுமே பதியப்படும். பலஸ்தீனிலே இவ்வளவு பேர், இலங்கையிலே இவ்வளவு பேர், மியான்மர் மணிப்பூரிலே இவ்வளவு பேர், கசாவிலே இவ்வளவு பேர் அநீதம் செய்யப்பட்டார்கள் என்ற வெறும் கணக்குகளாக மட்டுமே அது இருக்கும். நாம் வாழக்கூடிய வாழ்விலேயே எத்தனையோ பேர் அநீதத்தின் தீர்ப்புகளால் சிறைபிடிக்கப்பட்டு அகதிகள் முகாம்களில் அடைக்கப்பட்டு அநீதம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆஃபியா சித்திகி இந்த சகோதரருடைய வாழ்வை ஒரு 5-10 நிமிடங்கள் ஒதுக்கி படித்து பாருங்கள். 85 ஆண்டுகால சிறைச்சாலை இந்த பெண்ணுக்கு ஏன்? இந்த பெண் மீது நிரூபிக்கப்பட்ட குற்றம் என்ன? இந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அநீதத்தின் தீர்ப்பின் காரணம் என்ன? கொஞ்சம் படித்து பாருங்கள். இந்த சகோதரி மட்டுமல்ல, இது போன்று இந்த உலகத்திலே எத்தனையோ பேர், எத்தனையோ லட்சம் பேர் அநீதத்தின் தீர்ப்புகளால் பாதிக்கப்பட்டு நீதிக்காக குரல் கொடுக்க யாரும் இல்லாமல் சிறைச்சாலைகளிலும் அகதிகள் முகாம்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு உங்களால் முடிந்தால் நீதிக்காக குரல் கொடுக்க முடியும் என்றால்